அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கிற 3வது இயலோட இலக்கண பகுதியை தான் பார்க்க போகிறோம். அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது அணி இலக்கணம் ஆகும். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எதுலேயுமே அழகை காண்றது தான் மனிதங்களோட இயல்பாக இருக்குது. நாம் அணிகலனை வச்சு நம்மளை அழகுபடுத்திக்கிறோம்ல, அதே மாதிரி கவிஞர்கள் தங்களுடைய கற்பனை திறத்தாலும் புலமையாலும் அவங்க இயற்றக்கூடிய பாடல்களுக்கு அழகை சேர்க்கின்றனர். அதை சொல்கிறது தான் அணி இலக்கணம். ஸோ அணி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா அழகு அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அணி அப்படின்னா என்ன மீனிங்? அழகு அப்படிங்கிறது தான் மீனிங். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுறது தான் அணி. ஸோ மருந்தை நம்ம எப்படி தேனில் கலந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி கருத்துக்களை சுவைப்பட அணியோடு சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ அழகாக அணியோடு சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன அணி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல்பு நவிற்றி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிச்சி அணி ஆகும். இதனை தன்மை நவிச்சி அணி என்றும் கூறுவர். ஸோ அதோட இயல்பை அப்படியே நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை தான் நம்ம இயல்பு நவிச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னதுன்னா தன்மை நவிச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிக விநாயகனார். இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவிச்சி அணியாகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, இயல்பு நவிச்சி அணினா ஒரு பொருளில் இயல்பாக உள்ளதை உள்ளபடியே அப்படியே அழகாக சொல்கிறது தான் இயல்பு நவிச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தன்மை நவிச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஸோ இதில் எதையுமே உயர்வாக சொல்லலை பாருங்களேன். அப்படியே என்ன நடக்குதோ அதை அப்படியே இயல்பாக சொல்கிறாங்க. ஸோ இதை இயற்றினது கவிமணி தேசிக விநாயகனார். ஸோ அவருடைய பாட்டில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். ஸோ இதை நம்ம இயல்பு நவிச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு நவிச்சி அணி இருக்குது, என்னதுன்னா உயர்வு நவிச்சி அணி. அதை என்ன பண்ணுவோம்னா, ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாய் தாலாட்ட பாடுகிறார். ஸோ இது உயர்வு நவிச்சி அணியாக இருக்குது. அதாவது குளிர் நீரில் குளிக்க வச்சோன்னா ரொம்ப குளிரும், வெந்நீரில் குளிக்க வச்சோன்னா உடம்பு கருத்துரும். ஸோ ஆகாச கங்கை ஒன்று சூடாக இருக்கலாம் வானத்துலேருந்து வரனால, அதனால் பாதாளத்துலேருந்து ஒரு கங்கையாறு உன்னை குளிப்பாட்டணும்னு சொல்லி உன்னை குளிப்பாட்டுறதுக்கு கங்கையாற்றை அழைக்கிறாங்க உன்னுடைய தாத்தா அப்படின்னு தாய் ஒருத்தங்க தாலாட்டு பாடுறாங்க. ஸோ இது பாருங்களேன், மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆகாசத்துலேருந்து கங்கையோ பாதாளத்துலேருந்து கங்கையோ வரப்போகிறதில்ல. ஸோ அதை இயல்பை மிகைப்படுத்தி சொல்கிறதுனால இதை உயர்வு நவிச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயல்பு நவிச்சி அணினா என்னது, இயல்பாக என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்கிறது. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தன்மை நவிச்சி அணி. இது உயர்வு நவிச்சி அணி அப்படின்னா நம்ம ஒன்றை உயர்த்தி சொல்கிறது தான் உயர்வு நவிச்சி அணி. பின்வரும் பாடலை படித்து இதில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுக. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயிலு வண்டி, மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது, உப்பு பாரம் ஏந்தும் வண்டி, உப்பிலி பாளையம் போகும் வண்டி.
ஸோ 6 சக்கரம் வச்சுருக்கக்கூடிய 100 வண்டிகள் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அழகான ரயில் வண்டியாம். மாடு கன்று எதுவுமே இல்லாமல் அது வந்து ஓடுதான், மாயமாக ஓடுதான். உப்பு பாரம் ஏற்றிட்டு போகுது. ஸோ உப்பிலிப்பாளையம் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இயல்பு நவிச்சேனி சொல்லலாம். ஸோ 6 சக்கரம் சேர்ந்துருக்கக்கூடிய 100 வண்டிகள் அணைஞ்ச மாதிரி இருக்குது. 100 வண்டி இருக்காது, ஆனால் இது வந்து உயர்வு நவிச்சேனி. ஸோ மாடு கன்று இல்லாமல் அது ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பு பாரம் ஏற்றி உப்புளிப்பாளையம் போகுது. இதெல்லாம் வந்து தன்மை நவிச்சேனி, நார்மலாக இயல்பு நவிச்சேனி சொல்லலாம். ஸோ இயல்பு நவிச்சேனியாகவும் உயர்வு நவிச்சேனியாகவும் நம்மளை வந்து ஒரு பாட்டு வந்து இயற்ற சொல்லியிருக்காங்க. உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் தன்மை நவிச்சேனி, அப்படி இல்லைனா இயல்பு நவிச்சேனின்னு சொல்கிறோம். உயர்வு நவிச்சேனினா ஒன்றை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது தான் என்ன சொல்கிறோம், உயர்வு நவிச்சேனி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இதில் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, அணினா என்னது? அணி என்பதற்கு அழகு என்பது பெயர். கவிஞர் அவரோட கருத்தை சுவையோடு சொல்கிறக்காண்டி தான் இந்த அணி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 2 டைப் இருக்குது, இயல்பு நவிச்சேனி, இன்னொன்று உயர்வு நவிச்சேனி. இயல்பு நவிச்சேனி அணினா என்னது? இயல்பாக நடக்கிறத அப்படியே அதோட தன்மையில் சொல்கிறது தான் இயல்பு நவிச்சேனி. அதை வந்து தன்மை நவிச்சேனின்னு சொல்கிறோம். உயர்வு நவிச்சேனின்னா இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றை மிகைப்படுத்தி சொல்கிறது தான் என்னது? உயர்வு நவிச்சேனின்னு சொல்கிறோம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. நன்றி நண்பர்களே.